வணக்கம். கேஆர்எம் என்டர்பிரைஸ்லேருந்து மோகனரங்கன் பேசுகிறேன். அந்த வீடு மாடிக்கு வந்து பார்த்தோன்னா ஷேட் நெட் போடணும். ரொம்ப வெயிலாக இருக்குது. இந்த கத்திரி வெயில் சம்டைம் வந்து பார்த்தோன்னா மழைலாம் பெய்யலைன்னா ரொம்ப வெயில் ஓவராக இருக்கும். உள்ளே வந்து பார்த்தோன்னா வீடு அவியும். மொட்டை மாடியில் இருக்கவங்க, செகண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கவங்க, தேர்ட் ஃப்ளோரில் இருக்கவங்க அந்த மொட்டை மாடி வெயில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப இருக்கும். ஸோ அது மாதிரி வெயிலை வந்து பார்த்தோன்னா ட்ராப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஷேட் நெட் கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஷேர் நெட் எப்படி கட்டுறது ப்ளஸ் அதுக்கு என்னென்ன பொருள்லாம் கொடுக்குறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது. ஸோ மேலே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் இருக்குது. இப்போ மழை சீசன் லைட்டாக மழை இருக்கிறதுனால கொஞ்சம் அந்தளவுக்கு வெயில் இல்லை. இருந்தாலும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷேர் நெட் கட்டியிருக்கோம். வெயில் இருக்கும் போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஏரியாவுக்கும் வெயில் இப்போ இருக்கிறதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். இது ஷேர் நெட் போட்டிருக்கேன். மேலே 75% வந்து ஷேர் நெட் போட்டிருக்கேன். இதுக்கும் இந்த வெயிலுக்கும் இந்த நிழலுக்கும் வித்தியாசம் தெரியும். ஸோ நிழல் இருந்துச்சுன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கோ இல்லை வந்து பார்த்தோன்னா கார்டன் ஏரியாவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை கீழே டென்னிஸ் விளையாடுறதுக்கு அது மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம பார்த்தோன்னா இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்தோன்னா நிழலாக இருக்கும். வெயில் வந்து பார்த்தோன்னா நல்லா உச்சி வெயில் வரும்போது நல்லா பயங்கரமாக உங்களுக்கு வெயில் இங்கே இருக்கும். மதிய டைமில் உங்களால் வர முடியாது. பட் ஷேர் நெட் இருந்தால் வரலாம். ஸோ இது எப்படி கட்டணுன்றதை உங்களுக்கு காமிச்சிடும் பாருங்கள். இந்த சைஸ் ஷேர் நெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 10 மட்டும்தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். சும்மா ஒரு மாடலுக்காக கஸ்டமருக்கு காமிக்கணுன்றதுக்காக போட்டிருக்கேன். இந்த 10க்கு 10 ஷேர் நெட்டில் ஒரு 6 கிளிப்பு, இந்த பக்கத்தில் ஒரு 3 கிளிப்பு, இங்கே ஒரு கிளிப்பு, 5 அடியில் ஒரு சென்டராக ஒரு கிளிப்பு, கடைசியாக ஒரு கிளிப் போட்டிருக்கேன். அதேமாரி இதுலேயும் வந்து பார்த்தோன்னா மேலே ஒரு கிளிப்பு, செகண்ட் ஒரு கிளிப்பு, லாஸ்ட்டாக ஒரு கிளிப் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது நமக்கு சன்லைட் வெளிச்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணி கொடுத்துரும். ட்ராப் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே படாது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கார்டனோ இல்லை எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி தான் இருக்கும் வியூ. உங்களுக்கு இழுத்து கட்டினீங்கன்னா எனக்கு இங்கே மேலே 2 பக்கத்துக்கு கட்டுறதுக்கு பாயிண்ட் கிடச்சிச்சு. பட் அந்த பக்கத்தில் கட்டுறது எனக்கு பாயிண்ட் கிடைக்கலன்றதுனால சும்மா வீட்டில் இருந்து ஒரு ஸ்டிக்கர் தூக்கி நிறுத்தி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்படி கட்டிக்கலாம். கம்பு கூட நட்டுக்கலாம். இல்லை சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ரிங்கு விட்டுருப்பாங்க. அந்த ரிங்கில் கம்பை சொருகிட்டு இழுத்து கட்டிக்கலாம். இந்த மாதிரி கிளிப்பு போடுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்றத சொல்லிடுறேன். கிளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடலை அப்படின்னா உங்களுக்கு ஷேர் நெட் கிழிச்சிட்டு போயிடும். பட் நீங்கள் இப்போ கிளிப்பு போட்டிங்க அப்படின்னு வச்சிங்களேன், உங்களுக்கு அந்தளவுக்கு கிழிச்சிட்டு போகாது. இது எல்லா பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி பிடிக்கும். மோஹித் ஒரு நிமிஷம் பிடி அப்படியே பிடி. இந்த இடத்த மட்டும் காமி. கிளிப்பு நீங்கள் இதுதான் கார்னர் பாயிண்ட் அப்படின்னா கரெக்டாக வந்து கிளிப்பை இந்த பாட்டத்திலேருந்து அந்த பாயிண்ட்லாம் வெளியில் தெரிகிற மாதிரி ஃபஸ்ட்டு இப்படி அழுத்திக்கிங்க. அழுத்திக்கிட்டு இதை போட்டு இப்படி லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக லாக் ஆகிடும். இழுத்தாலும் வராது, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு லாக் ஆகிடும். லாக் ஆனதுக்கப்புறம் இதில் கயிறு நீங்கள் சொருகி எப்படி வேணாலும் நீங்கள் இழுத்து கட்டிக்கலாம். ஸோ இது மாதிரி தான் இருக்கும் அந்த கிளிப்பு. ஓப்பன் ஸ்பேஷியஸில் இது மாதிரி இருக்கும். இப்போ இது நியூவாக வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ரிங்கு மாரி ரவுண்டாக ரிங் அடித்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ரிங் அடிக்கிற மாடல்லாம் இப்போ வரதில்லை. இது மாதிரி ரிங் மாதிரி வரும். இப்போ அது வரதில்லை. இதுக்கு பதிலாக இது வந்திருக்கு. எங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வீடு 20 அடி அகலம் இருக்குப்பா, நீங்கள் 10 அடிக்கு தான் கொடுத்துருக்க, நாங்கள் வந்து பார்த்தோன்னா எப்படி நாங்கள் வந்து மீதி இருக்கிறது நாங்கள் அட்டாச் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இதே சேம் கிளிப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். மல்டி பர்பஸாகவும் யூஸ் பண்ணலாம். எப்படின்றது அதையும் காமிக்கிறேன் நான். மெயினாக இது வந்து யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கார்டனுக்கு, அதுக்கடுத்தது மாடியில் நிழல் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, மேலே ஏதாச்சும் விளையாடுறோம் பிளேயிங் ஏரியா இருக்குது, குழந்தைங்க விளையாடுறதுக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஷேர் நெட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நிழல் கீழே எப்படி நிழல் இருக்குது, இந்த பக்கத்தில் வெயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ஷேட் உங்களுக்கு கொடுக்கும். இது 75% தான். இதுவே உங்களுக்கு 90% போட்டுனா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். வெயில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரியாது. கரெக்டாக இந்த இடத்துல சூரியன் தெரிந்து பாருங்கள். ஓகேங்களா? இப்படி தான் இருக்குது. இது மழை சீசன். இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால வெயில் கம்மியாக இருக்குது. ஓப்பனாக சொல்ல போனால் வெயில் கம்மியாக இருக்குது. அதுவே வெயில் சீசன்னா வெயில் இன்னும் அதிகமாக இருக்கிற டைம்லாம் வந்து பார்த்தோன்னா இதுமாரிலாம் மதியெல்லாம் வர முடியாது. காலையில் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா வெயில் கம்மியாக இருக்குது. ஷேடு உங்களுக்கு தெரியும். இப்போ அது எப்படி ஜாயின் பண்ணி போடுறதுன்றதை மட்டும் உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன். எப்படிப்பா
காமிச்சிட்டு இருக்கியா என்ன வீடியோவில்? ஓகே. அப்படி கிட்ட வைப்போம். தெரியணும் ஃபுல்லாக தெரியணும், பரவாயில்ல. என் பொருள் தெரியணும். ஓகேவா? இப்போ நான் தெரியணும்னா இப்போ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் ஒரு 5 அடி ஷேர் நட்டு, இந்த பக்கத்தில் ஒரு 5 அடி ஷேர் நட்டு ரெண்டுத்தையும் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதிகபட்சம் 10 அடி தான் ஷேர் நட்டு இருக்கும். 10 அடிக்கு இது ஒரு 10 அடிக்கு எடுத்துங்க. 10 அடிக்கு எடுத்துகிட்டு அதை எப்படி ஜாயின் பண்ணுன்றதை காமிக்கிறேன். சரிங்களா? இந்த கிளிப்பு வச்சு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு நடுவில் கேப் இருக்காது. 10 அடி வீடு இருக்குது, இல்லை 10 அடி வந்து பார்த்தா கார்டன் ஏரியா இருக்குன்னா நீங்கள் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி 20 அடிக்கு கவர் பண்ணி லென்த் எவ்வளோ கொடுத்துடலாம். அகலம் தான் நம்மளுக்கு பிரச்சனை. அப்படி 20 அடினா 30 அடிக்கு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத இந்த கிளிப்பு வச்சு நான் காமிக்கிறேன். அப்படியே கிட்ட வைப்பா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இது நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. இது மாதிரி அழுத்திடணும். ஒன்றும் இல்லை, கிளிப்பு இப்படி இருக்குது. அதை எடுத்து சும்மா இந்த ஷேர் நெட்டில் வச்சு நீங்கள் அழுத்த போகிறீங்க. தெரியுதா? இப்படி அழுத்திடணும். அதே போல் இந்த பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய ஷேர் நெட்டில் இந்த பல்லு பல்லாக இருக்கு பாருங்க, அது கீழ் பக்கத்தில் வந்து வச்சு அழுத்திடணும். அழுத்திட்டு இது கீழ் பக்கத்தில் போட்டிங்கன்னா இது மேல் பக்கத்தில் போடணும். மாற்றி போட்டு இது மாதிரி அழுத்திடுறீங்க. அழுத்திட்டு இந்த இது பார்த்தீங்களா ஹோல்டிங்கு, இதில் எடுத்துகிட்டு போயிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதேமாரி இந்த இது உங்களுக்கு இப்படி அழுத்தும் போது நடுவில் கேப் வரும். அந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகும். அது வழியாக நீங்கள் கயிறு கோர்த்து கட்டிக்கலாம். எனக்கு கேப்பே வேணாம்னு நினச்சிங்கன்னா எடுத்துகிட்டு கொஞ்சம் நெருக்கமாக தள்ளி போடுங்க. இது மாதிரி தள்ளி போட்டு அழுத்திக்குங்க. அழுத்திட்டு இதை வச்சு லாக் பண்ணிக்கங்க. லாக் ஆகிடும். திருப்பி இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஷேர் நட் இதில் பட் ஆகிற மாதிரி நல்லா பண்ணிவிட்டு இதுலேயும் திருப்பி கொஞ்சம் இந்த இது ஹோல்ஸ் கிளியர் பண்ணி அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டு லாக் பண்ணிக்கோங்க. ஒன்று முடிஞ்சு பட் ஆகிடுச்சிங்களா? திருப்பி ஒரு 5 அடிக்கோ இல்லை 6 அடிக்கோ அப்படியே லென்த்தாக இங்கே பாருங்கள். அப்படியே இந்த பார்டரும் வந்து பார்த்தோன்னா மேட்ச் ஆகிற மாதிரி கொஞ்சம் தூரத்தில் இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த இடத்துல திருப்பி 2 கிளிப் எடுத்துக்கங்க. கிளிப் எடுத்துகிட்டு ஒன்றுத்தில் வந்து பார்த்தோன்னா பாட்டம் சைட்லேருந்து இப்படி கொண்டு வரேன். இதில் வந்து பார்த்தோன்னா இந்த இது அழுத்தி விட்டுக்கிறேன். அதேமாரி இன்னொன்று இது மேல் சைட்லேருந்து எடுக்கிறேன். ஓகேங்களா? இதுமாரி வச்சு பார்த்துட்டு மேல் சைட்லேருந்து இங்கே கரெக்டாக வருதுன்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இந்த பக்கம் திருப்பி அழுத்திக்கிறேன். அழுத்திட்டு ஜஸ்ட்டு இதில் வச்சு லாக் பண்ணிடுறேன். அவ்வளோதான். லாக் ஆகிடுச்சு. அதேமாதிரி இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் லாக் பண்ணும்போது மட்டும் இந்த துணியை லைட்டாக கொஞ்சம் இழுத்து விட்டுக்குங்க. இழுத்து விட்டு திருப்பி அந்த ஹோல்ஸ் வழியாக அழுத்திக்குங்க. அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு 2 நல்லா பிடிச்சிக்கும். அவ்வளோதான். லாக் ஆகிடுச்சு. மேலே வந்துடுச்சு பாருங்கள். இது அதேமாதிரி இந்த பக்கத்துலையும் பாருங்கள், அழுத்தி வச்சு லாக் ஆகிடுச்சு. இப்போ 2 இது கட்டினா எப்படி இருக்குன்றதை பாருங்கள். கயிறு இது வழியாக நீங்கள் கோத்துக்கலாம். அந்த பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் வழியாக கோத்துக்கலாம். இப்போ மேலேருந்து பாருங்கள், தூக்கி கட்டினீங்கன்னா கொஞ்சம் பேக் போப்பா. தூக்கி கட்டினீங்கன்னா இப்படி தான் பட்டாக இருக்கும். உங்களுக்கு கேப் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. இந்த பக்கத்தில் உங்களுக்கு இழுத்து கட்டணும். இப்படி இது ஓப்பனில் இருக்கிறது
இதுமாரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இழுத்து கட்டினீங்கன்னா இதுமாரி பட் ஆகிடும். அப்படியே நீங்கள் படுகு போட்டு கட்டிக்கலாம். சரிங்களா? இப்படி தான் இருக்கும். இந்த லேயரும் உங்களுக்கு ஒன்று மேலே ஒன்று உட்காரும் போது கேப்பு தெரியாது. கேப்பு தெரியாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வெயில் வராது. லாக்கிங் இங்கேயும் பாருங்கள், ஒன்றுத்து மேலே ஒன்று வச்சு இங்கே ஒரு லாக் போட்டேன், இந்த பக்கம் ஒரு லாக் போட்டேன். ரெண்டுத்தையும் ஒன்றா பிடிச்சிச்சுன்னா கயிறு கோர்த்து நீங்கள் தூக்கி கட்டிடலாம். இப்போ அப்படி தான் கட்டியிருக்கேன். இந்த பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா நான் 10 அடிக்கு மட்டும்தான் போட்டு கட்டியிருக்கேன். இன்னொன்று வேணும்னா இந்த பக்கத்தில் போட்டு அந்த எல்லோ கலர் பார்டர் போட்டு பார்த்தீங்களா, அதில் 2 கிளிப் போட்டு லாக் பண்ணிட்டிங்கன்னா தூக்கி ஈஸியாக கட்டிடலாம். ஸோ இது நம்ம வந்து பார்த்தோன்னா கொடுக்குறது ஆக்ரோஸா ISO ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய ஷேர் நெட்டு தான் கொடுத்துட்ருக்கோம். 100% வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஜின் அண்டு ட்ரஸ்டட் மெட்டீரியல் தான் கொடுக்குறோம். ஹை குவாலிட்டி ப்ரொடக்டிவ் அண்டு ஸ்ட்ராங் மெட்டீரியல் தான் கொடுத்துட்ருக்கோம். இதனுடைய லைஃப் டைம் சொல்லிடுறேன். ஒரு நீங்கள் 75% எடுத்திங்கன்னா ஒரு 2-3 வருஷம் தாங்கும். அதுவே உங்களுக்கு 90% எடுக்கிறீங்கன்னா 3-4 வருஷம் தாங்கும். வெயில் நல்லா வந்துடுச்சு, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஷேடு இப்படி தான் இருக்கும். இது நிழல், வெயில், ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இருக்கும். கார்டனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா டென்னிஸ் விளையாடுறவங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மழை பெஞ்சுன்னா உங்களுக்கு டக்குன்னு மழை அப்படியே தண்ணி உள்ளே ஒழுகாது, கொஞ்சம் லேட்டாக ஒழுகும். காற்று ஏர் ஃப்ளோ இருக்கும் ஓரளவுக்கு நல்லாவே. இப்படி தான் இருக்கும். 6 கிளிப்பில் தான் மேலே நிற்குது. கயிறு இருக்குது நம்மக்கிட்ட, கயிறு கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா இந்த ஷேர் நெட்டும் கிடைக்கும். என்ன சைஸில் கேட்குங்களோ அந்த சைஸ் கட் பண்ணி கொடுத்துருவோம். கிளிப்பும் கிடைக்கும். உங்களுடைய மாடி ஏரியாவை எங்களுக்கு கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டாலுமே அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எது தேவைப்படும், எப்படி கொடுக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். சரிங்களா? சொல்லி இது இவ்வளோ ரேட் ஆகும், இதுக்கு இவ்வளோ கொட்டேஷன் ஆகுன்றது கொடுத்துட்டுனா நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டால் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் கொரியர் பண்ணி கொடுத்துருவோம். தமிழ்நாடு, கர்நாடகா, பாண்டிச்சேரி, ஆந்திரா இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். தேவையானவங்க நம்மளுடைய வெப்சைட்லேயே நீங்கள் போய்ட்டு பார்க்கலாம். வெப்சைட்டுடைய லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் ஹெம் இருக்குது, அசோலா சீடு இருக்குது, ட்ரிங்கர் ஃபீடர் கிடைக்கும், கோழி வலைகள் கிடைக்கும். இந்த பொருட்கள் எல்லாமே நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ப்ளேஸ் வந்து பார்த்தோன்னா அட்ரஸ் இது இருக்குது பாருங்கள், காட்டாங்குளத்தூர். வேறு எதனா சந்தேகம்னா கேளுங்க, பதில் சொல்கிறேன். நன்றி.